நேற்று பிரஸ் மீட்டை மட்டும் நீங்க பாருங்க, தமிழக அரசியல் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கணும். ஒரு பிரஸ் நண்பர் கேள்வி கேட்கிறார், உடனே முதலமைச்சர் தொலாவுறாரு. எந்த கேள்வி இது? இவனை எழுதி கொடுத்தத மேல இல்லையே. அவர் கண்ணை மட்டும் பார்க்கணும். என்னடா 7வது கேள்வியை 2வதா கேட்கிறான் அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்றாரு. ஐயா, 2வது கேள்வி பிரஸ் கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் பொழுதே கண் கேள்வியை தேடிக்கொண்டிருக்கிறது. கேள்வியை தேடுது. ஒரு தமிழகத்துல இந்த சேர்ல யாரெல்லாம் உட்கார்ந்தாங்க ஐயா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா உட்கார்ந்த சேர். எப்படிப்பட்ட மா மனிதர்கள், எப்படி புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா உட்கார்ந்த சேர், ஓமந்தூரா ரெட்டியார் ஐயா உட்கார்ந்த சேர், ராஜாஜி ஐயா உட்கார்ந்த சேர். எப்படிப்பட்ட மா மனிதர்கள் அந்த இருக்கையில் அமர்ந்து ஏழை மக்களுக்காக, சாதாரண மக்களுக்காக வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் கேள்வி கேட்பதை கூட ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு கேள்வியை படித்து பதிலை சொல்லும் அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் தரம் தாழ்ந்து போயிருக்கு. ஐயா, இன்னைக்கு அனைத்து இடத்திலும் கூட தகுதி 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 என்கின்ற வார்த்தை எதிர்பார்க்கிறோம். ஒரு வீட்டுல வேலைக்கு இருக்கிறாங்க, கடையில வேலைக்கு இருக்கிறாங்க, 8000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட எப்படி வேலை செய்யறாங்கன்னு பார்த்து 8000 கொடுக்கிறோம். ஒரு ஆட்டோக்காரன் நண்பர்கள்ட்ட போய் கேட்கிறோன்னே, இந்த ஊர்ல டீ கடை எங்கன்னு நல்லா இருக்கும்? ஸ்ரீபெரும்புதூர்ல இந்த ரோட்ல. அவர் சொல்ற கடைக்கு தான் போய் டீ குடிப்போம், ஏன்னா அங்கதான் டீ நல்லா போடுவாங்க. ஆனா எந்த தகுதியுமே இல்லாம சன் ஆஃப் எம்.கே. ஸ்டாலின், கிராண்ட் சன் ஆஃப் கருணாநிதி அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு தமிழக அரசியல்ல பல பேர் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. ஐயா, உங்க பக்கத்து தொகுதியில சுத்தி பாருங்க ஐயா. கள்ளக்குறிச்சி முடிச்சுட்டு வந்தேன். கள்ளக்குறிச்சியினுடைய எம்பி யாருங்க ஐயா? ஒரு அமைச்சருடைய பையன், பொன்முடியினுடைய பையன். வெள்ளூரினுடைய எம்பி யாருங்க ஐயா? துரைமுருகனுடைய பையன். தென் சென்னை எம்பி யாருங்க ஐயா? தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி தங்கபாண்டியன் ஐயாவுடைய பொண்ணு தமிழச்சி தங்கபாண்டியன். மத்திய சென்னை எம்பி யாருங்க? தயாநிதி மாறன், முரசொலி மாறன் அவங்க பையன். வட சென்னை எம்பி யாருங்க? ஆற்காட்டு வீராசாமியோருடைய பையன் கலாநிதி வீராச்சம். எப்படிங்க ஏத்துக்கணும்? நம்ம குழந்தைகளை மாங்குன்னு படிக்க வைக்கிறோம், டியூஷன் அனுப்புறோம், மெரிட்டுங்கிறோம், நல்லா படிங்கிறோம். 2 மார்க் குறைஞ்சா கூட தாய்மார்கள் வீட்டுல பிச்சை எடுத்துறாங்க. என் வீட்டுல நான் பாக்குறேன். அது ஏன் ஹேண்ட் ரைட்டிங் கோணையா எழுதுன, அது எதுக்கு நேரா எழுதல, அது எதுக்கு சைட்ல எழுதுன, எப்படி உனக்கு ஏ ஸ்டார் போட வேண்டிய இடத்துல ஏன் ஏ வாங்கின. எங்க வீட்டுக்கு போனா அந்த பஞ்சாயத்தை டெய்லி பாக்குறேன். எல்லா வீட்லயும் இது நடக்குது. ஒரு குழந்தை அப்படி வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். உங்க குழந்தைகளுக்கு எந்த அரசியல்வாதியை காட்டி நீங்க வளர்த்துவீங்க? அதோ பாரு துரைமுருகன் மாமா, அவர்தான் தமிழகத்தினுடைய பெரிய ஊழல்வாதி நம்பர் 1 அப்படி காட்டுவீங்களா? இதே பாரு டிஆர் பாலு மாமா, நம்ம டாஸ்மாக் கடையில 44% சாராயம் அவர் ஆலையில இருந்தா வருது அப்படி சொல்லுவீங்களா? அங்க பாரு டிஆர்பி ராஜா, எந்த தகுதி இல்லாம 3வது தலைமுறையா நம்முடைய தொழில்துறை அமைச்சரா இருக்கு அப்படி சொல்லுவீங்களா? இல்ல உங்க குழந்தை படிக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இங்க பாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் வர்றார் இப்படி சொல்லி வளர்த்துவீங்க. இதே நீங்க வளர்ந்த போது எப்படி வளர்த்துறாங்க? அங்க பாரு காமராஜர் ஐயா, இங்க பாரு சுப்பிரமணியம் ஐயா, இங்க பாரு கக்கன் ஐயா, எப்படி வளர்த்தினார். அந்த குழந்தைக்கு அவர்களை பார்த்து நாமும் அது போல் வளர வேண்டும், நாமும் வாழ்க்கையில் அப்படி இருக்க வேண்டும். கக்கன் அவர்களை போல் 2 வேட்டி வைத்திருக்க வேண்டும், காமராஜரை போல இறக்கும் பொழுது 113 ரூபாய் பணம் கையில் இருக்க வேண்டும் என்று நீங்க வளர்ந்து. ஆனா அவங்க குழந்தைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள்ல ஒருவரை பார்த்து இந்த மாதிரி நீ வரணும்னு சொல்ற தகுதி ஒருத்தருக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இத்தனை அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், எம்பி இருக்கிறாங்க, ஒருத்தரை பார்த்து இந்த மாதிரி என் குழந்தை வரணும், இந்த மாதிரி அரசியல்வாதி. அரிஸ்டாட்டில் சொல்லுகின்றார், சயின்ஸினுடைய ஹையஸ்ட் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறார். நீங்க கெமிஸ்ட்ரி படிங்க, ஜுவாலஜி படிங்க, என்ன வேணாலும் படிங்க. ஆனா சயின்ஸினுடைய உச்சம் என்பது பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல். அரசியலுக்கு நேர் எதுவும் கிடையாது. அதனால்தான் உலகத்துல எல்லா இடத்திலும் சமுதாயத்திலே மெத்த படித்தவர்கள், கருணை இருப்பவர்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள், சேவை மனப்பான்மை இருப்பவர்கள் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அரசியலுக்கு போவாங்க. அரசியல் என்பது உச்சபட்சம். ஆனா தமிழ்நாட்டுல கூமட்டை யார் இருக்கிறாங்க, கள்ளச்சாரா யாரு காய்ச்சினாங்க, மணலை யாரு கடத்தினாங்க, கல்வி தந்தைகளாக யார் மாறினாங்க, 70 ஆண்டுகளாக வந்து இந்த அரசியல் நதியை அசுத்தம் செய்து வைத்திருக்கின்றார். இன்னைக்கு அரசியல்னு சொன்னாவே ஒரு குழந்தை முகம் சுளித்து விட்டு வெளியே செல்லும் அளவுக்கு அரசியல் இருக்கு. இதை முழுமையா யார் இந்த மாதிரி பண்ணாங்க ஐயா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 1 மார்க் கொடுக்கும், பங்காளி கட்சிக்கு 2வது மார்க் கொடுக்கும். இருவரும் சேர்ந்து தமிழக அரசியலை சாக்கடையில தள்ளி இருக்கின்றார்கள். சாக்கடை.